திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சலீம், அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து நிர்வாகிகள் தாவேக்காவுக்கு படையெடுத்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்குமே கூட நிறைய பேர் பனையூரை நோக்கி படையெடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா? எஸ், 4 முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து இப்போ தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. ஸோ தமிழக அரசியல் களத்தையே பரபரப்பாக்கி இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை தொடர்ந்து நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேக்க திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகளோட ஆதரவு பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அப்போ அதிமுகவில் பிளவும் ஏற்பட்டுச்சு. எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தரப்பிலிருந்து எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக்க அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்குள்ளார ஒரு பேட்சப் ஆயிடுச்சுன்னு போனாலுமே தொடர்ச்சியாக பிற நிர்வாகிகள் வந்து அணி மாறுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரைட், அது சம்பந்தமா இன்னைக்கு தொகுப்பில் நம்ம விரிவா பார்த்துடலாம். அடுத்தடுத்து தாவேக்காவுக்கு படையெடுக்கும் அதிமுகவினர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். அந்த வகையில இந்த சச்சரவுக்கு மத்தியில தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்ச பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, அம்பை இசக்கி சுப்பையா தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. அது அப்பவே ஒரு பெரும் பேசு பொருளா மாறிச்சு இல்லைங்களா? நிறைய குற்றச்சாட்டுகள். எஸ் பார்த்திபன், இப்போ நம்ம பார்க்குறவங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏஸ். இவங்க வந்து பதவி இப்போ இந்த தொகுதிகள்லாம் தேர்தல் அறிவிப்பு வந்து செய்யப்படும். தேர்தல் ஆணையத்தினால பை எலெக்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த சிட்டிங் எம்எல்ஏஸ் லிஸ்ட்டை பார்த்துருக்கோம். ரைட், இது இந்த மாதிரி ஒரு 4 சிட்டிங் எம்எல்ஏஸ் வந்து கட்சியை விட்டே போறாங்க அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் அது அதிமுகவுக்கு பார்க்க முடிஞ்சது. அதன் தொடர்ச்சியா அதிமுக நிர்வாகிங்க தாவேக்கா பக்கம் போறது அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாகவும் மாறிச்சு இல்லைங்களா? ஸோ இந்த நிலையில இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. மே 28ஆம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பரமக்குடி சதன் பிரபாகரன், அண்ணா தொழிற்சங்க செயலாளராக இருந்த கமலக்கண்ணன், மயிலாப்பூர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் டிஜிபி நடராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தாவேக்காவில் இணைஞ்சாங்க. அப்போ 90% அதிமுக நிர்வாகிங்க தாவேக்கால இணைவாங்கன்னு சொன்னாரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. சனிக்கிழமை தோறும் பிற கட்சியினரை தாவேக்காவில் இணைக்கிற பணி தொடரும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு நாள் 2 நாளோட முடிய போற விஷயம் இல்லை, தொடர்ந்து நடக்க இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ஜூன் 6 என்ன நடந்திருக்கு? தாவேக்காவில் 4 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் ஆதரவாளர்களோடு சேர்ந்திருக்காங்க. தாவேக்கால அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடலூர் MC சம்பத், கடம்பூர் ராஜு, முசிறி NR சிவபதி தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இவர்களில் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடலூர் MC சம்பத், கடம்பூர் ராஜு நடந்து முடிஞ்ச தேர்தலில் போட்டிட்டு தோல்வியை தழுவினவங்க அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கது. பனையூர்ல நடந்த நிகழ்ச்சியில அவங்க தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துடலாமா? எஸ் பார்த்திபன். என்ன சொன்னாரு? மாற்றுக் கட்சி இல்லை, இது ஒரு தாய் கட்சி, நாம் எல்லோரும் ஒரே குடும்பம், அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆனா வந்து சேர்ந்தது அதிமுக மட்டும்தானான்னு கேட்டா இல்ல, கூடுதலா இன்னும் சில கட்சிகள்ல இருந்தும் வந்திருக்காங்க. திமுக, அமமுக, பாமக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 310 பேர் தாவேக்காவில் இணைஞ்சிருப்பதா தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல 130க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிற கட்சியிலிருந்து வந்தவர்களை எல்லாம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வரவேற்று பேசின காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ அதிமுக இருந்து வர்றவங்களுக்கு தாவேக்கா தாய் கட்சின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. என்ன பொருள் சலீம் அதுக்கு? அவரை தான் கேட்கணும். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில இருந்தே ஆட்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்தையும் பார்க்க முடியுது. இதுல ஆதவோட ஸ்பீச்சும் வந்து ரொம்ப ஹைலைட் ஆச்சுங்க சலீம். ஆதவ் அர்ஜுனா அப்படி என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துடலாமா? ஷூர். ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்கதான் இருக்குது, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லிடுவேன். 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காங்க. எங்களுடைய தலைவரை, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. உடனே ஒரு விமர்சனம் வரும் அரசியல் ரீதியா, இவங்கெல்லாம் பதவி போயிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள். இந்த சூழ்நிலை உருவாக்குனது நம்ம இல்ல, இந்த சூழ்நிலை உருவாக்குறது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். பேப்பர் அளவில் ஒருத்தர் போஸ்டிங்ல இருக்கலாம், மக்கள் மனசுலையும் சரி, தொண்டர்கள் மனசுலையும் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச்செயலரா இன்னும் உருவாகல. நாங்க
அன்னைக்கே சொன்னோம் 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். இன்றைக்கு 50% நிறைவேறிட்டு இருக்கு. அன்னைக்கு பொதுச்செயலாளர் இருக்கு, அதுக்கு நன்றி. தொடர்ச்சியா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருவரா தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அப்போ தாவேக்கால இணைஞ்ச பிறகுதான் நிம்மதியா இருக்கிறதா சொன்ன உடுமலை ராதாகிருஷ்ணன், ஜெயலலிதா கிட்ட உண்மையா இருந்தது போல சிஎம் விஜய் அவர்களிடமும் உண்மையா இருப்போம்னு உறுதியளிச்சாரு. இனி தமிழக வெற்றி கழகத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னு MC சம்பத் தெரிவிச்சாரு. ஜெயலலிதா கண் அசைவுக்கு செயல்பட்டது போல இனி சிஎம் விஜய் கண் அசைவுக்கு செயல்படுவோம்னு தெரிவிச்சாரு. அவர் பேசின காட்சிகளை பார்த்துடலாம். அனைவருமே இன்றைக்கு புரட்சி தலைவர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. உறுதியாக அம்மாவிடத்தில் எப்படி இருந்தாமோ அதே போன்று இன்னைக்கு தலைவரிடத்துல சொல்கின்ற பணியை செய்கின்ற பணியை செய்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுத்து இவர்கள் நல்ல பெயர் எடுத்தார்கள், நல்லா செய்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைமைதான் உங்களுக்கு வரும். புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆள். அந்த கண் அசைவுக்கு தளபதியுடைய முதலமைச்சருடைய கண் அசைவுக்கு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம். தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் வந்து இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னதை போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.